விடுதலையின் நேரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சேனைகள். நீங்கள் சாதாரண ஆள் அல்ல. நீங்க உங்களையே என்ன நினைக்கிறீங்க? என்னால ஒன்றும் முடியாது, என் ஜெபம் கேட்கப்படலை, ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த ஒரு இரக்கமும் வரல அப்படின்னு நீங்களா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உடையவர், சாந்த குணம் உள்ளவர், சகலத்தை செய்யக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர், நல்ல இருதயம் கொண்டவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிச்சிட்டு இருக்கோம். பழி வாங்குற ஆண்டவர் அல்ல, கொல்ற ஆண்டவர் அல்ல, ஜெயிக்கிற ஆண்டவரை ஆராதிச்சிட்டு இருக்கோம். இப்போது பாருங்க, ஆண்டவருடைய பரத்துல இருந்து எப்படி ஒத்தாசை வருமா என்று சொல்லி மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பார்த்தீங்களா ஆண்டவர் சொன்ன வார்த்தை? யார் இரக்கம் உள்ளவர்களோ பரலோகத்திலிருந்து ஒரு இரக்கம் வரும். உங்களிடத்துல ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு, அது உங்களுக்கு தேவைப்படுது, ஆனா மற்றவர்களுக்கும் அது தேவைப்படுது. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தேவை இருக்கு, நான் எப்படி அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லாம அதை பிச்சு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து இரக்கம் வருகிறது. நம்ம இரக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், நம்ம உருக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும், நம்ம சாந்த குணம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். நமக்குள்ளே ஒரு கசப்போ, ஒரு பழி வாங்குதலோ, ஒரு கோபமோ, ஒரு எரிச்சலோ இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற இருதயத்துல தேவன் வாழ முடியாது. எரிச்சல் இருக்கிற இடத்துல கர்த்தர் வாழ முடியாது. அது பரலோகத்திலிருந்து இரக்கம் வர்றது கஷ்டம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இரக்கம் உள்ளவர்களாய் மாறுவோம். நாம் இரக்கம் உள்ளவர்களாய் மாறுவோம். எதிரியா இருந்தாலும் அவர்கள் மேல் இரக்கம் உள்ளவர்களாய் மாறுவோம். நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறுவோம். அப்படி மாறும் பொழுது நம்மளுடைய ஜெபம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைகிறது. முதலாவது நான் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்குள்ள போகுதா என்று சொல்லி நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்குள்ள போகும் பொழுது நிச்சயமா அங்கிருந்து ஒரு இரக்கம் பிறக்கும். நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ கர்த்தர் இரக்கம் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீ இரக்கம் உள்ளவராய், நானும் இரக்கம் உள்ளவராய் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இன்னைக்கு நமக்கு புத்திமதி சொல்லுகிறார், நல்ல ஆலோசனை சொல்லுகிறார், நல்ல வழி நடத்துதலை காட்டுகிறார். நீ கோபமாயிரு, எரிச்சலாயிருன்னு பைபிள்ல ஒரு இடத்துலையும் கிடையாது. நீ இரக்கம் உள்ளவர்களாயிரு. அப்படி இருக்கும் பொழுது கடின இருதயம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. கடின இருதயத்தில் இருக்கிற இடத்திலே ஆவியானவர் இருக்க மாட்டார். அங்க வசனம் தங்காது, அங்க வசனம் கிரியை செய்யாது. அதனால அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இரக்கம் உள்ளவர்களாய் நாம் மாறுவோம் என்று பெரிய ஜெயத்தை எடுப்போம். பிசாசு வெக்கப்பட்டு போகட்டும். பிசாசு நினைப்பா, ஏன் கண்ட்ரோல்ல நான் எப்படி நரகத்தை படைச்சி ஆண்டவர்கிட்ட அதை நான் வாங்கினனும், அங்க நான் போனேன், அதுக்கு என்ன காரணம்? அவன் போனது, ஆண்டவர் ஏன் நரகத்தை படைத்தார்? எரிச்சல் உள்ளவர்களுக்கும், கோபம் உள்ளவர்களுக்கும், வைராக்கியம் உள்ளவர்களுக்குமே, இரக்கம் இல்லாதவர்களுக்குமே படைத்து இரக்கமில்லாத பிசாசை அங்க தள்ளினார். இப்ப சொல்லுகிறார், நீ இரக்கம் உள்ளவர்களாக இரு, நானும் என் ராஜ்யத்திலிருந்து, என் பரலோக ராஜ்யத்தை பொக்கிஷத்தை திறந்து உனக்கு இரக்கம் உள்ளவராய் எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காரு. ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தரை இந்த நாளை என்னுடைய கரத்துல வைக்கிறோம். என் தேவன் இரக்கம் உள்ளவர், நாங்களும் இன்று இரக்கம் உள்ளவர்களாய் மாறிவிட்டோம். ஆண்டவரை நீங்க இறங்கி வந்து மனதுருகி எல்லா காரியத்தையும் வாக்கியப்படும். உங்க பிள்ளைங்க எதிர்பார்க்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாக்கியம் பண்ண வேண்டுமா துதிக்கிறோம், நிறைவேற்றி கொடுக்க வேண்டுமா துதிக்கிறோம். தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்களும் புறப்பட்டு வர முடியாது துதிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள் அனைத்தும் நிறைவேற வேண்டுமா துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா, நீர் இரக்கமுள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு தேவைகளையும் சந்தியும், ஒவ்வொரு காரியத்தையும் வாக்கிய பண்ணி தாரும், தடைகளை உடைத்து தாரும். கர்த்தர் பிள்ளைகளை மனமகிழ்ச்சியாய் மாற்றும். ஒவ்வொரு இருதயத்தையும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் இரக்கமுள்ளவராய் இருக்கட்டும், மாறட்டும். ஏசப்பா ஆண்டவரே, கடின இருதயத்தை எடுத்துப்படும், கடினமான எண்ணங்களை எடுத்துப்படும். கர்த்தரே இறங்கி வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சகல காரியத்தையும் வாக்கிய பண்ணி தரும்படியா உங்களுடைய அன்பு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம், நீரே ஆசீர்வதியும்.
நல்ல பிதாவே. தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நாம் இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே என்ற புஸ்தகத்தில் 801 முதல் 900 முடிய உள்ள வாசகங்களை சொல்லி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் அறிக்கை செய்வோம். நம் வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வோம். எங்கள் இருதயங்களில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஒருவராய் சாவாமையுள்ள இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நாங்கள் நினைக்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியின் தாழ்விடங்களில் இறங்கின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலரை அப்போஸ்தலர்களாக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலரை தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலரை சுவிசேஷகராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலரை மேய்ப்பராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சிலரை போதகராக ஏற்படுத்தின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இருளின் அதிகாரத்தினின்று விடுதலை கொடுத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எல்லாவற்றையும் தமக்குள் நிலைநிற்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பேருமான இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்குள் வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜுவாலித்து எரிகிற அக்கினியோடு வரும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராய் வரும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அழியாமையை சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல அக்கிரமங்களினின்றும் எங்களை மீட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தமக்குரிய சொந்த ஜனமாக மாற்றின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை நற்கிரியைகள் செய்ய வைத்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னதத்தில் மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தூதர்களை காற்றுகளாக செய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக செய்கின்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வானங்கள் வழியாய் பரலோகத்திற்கு போன இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்தை நியாயம் தீர்க்காமல் ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் கட்டளைப்படி பேசின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவின் கட்டளைப்படி உபதேசம் பண்ணின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் இருக்கிற இடத்திலே உங்களை நான் சேர்த்துக் கொள்வேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய சத்தியத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் செய்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வேர்வை ரத்தத்தின் பெருந்துளியாய் தரையில் விழ ஜெபித்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் மறுபடியும் வருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளிலும் பெரிய கிரியைகளை செய்வான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதா உங்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை அனுப்புவார் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உமது வசனங்களை எங்கள் இருதயங்களாகிய சதையான பலகைகளில் எழுதும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நானே மெய்யான திராட்சை செடி என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகல ஜனங்களுக்கும் என்னுடைய வீடு ஜெப வீடாய் இருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மின்னலை போல தோன்றும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறேன் எவனோ அவனை மனுஷ குமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜெபம் பண்ண போதித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கொடுத்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்ற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கினியின் உக்கிரத்தை அவித்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பட்டய கருக்குக்கு தப்புவிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பலவீனத்தில் பலன் கொள்ள செய்யும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். யுத்தத்தில் வல்லவர்களாய் மாற்றும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அந்நியருடைய சேனைகளை முறியடிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வானத்தையும் பூமியையும் அசைய பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். அசைவில்லாத ராஜ்யத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். வலுவாதபடி எங்களை காக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். மகிமையுள்ள சன்னிதானத்திலே எங்களை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களாக்கின இயேசு கிறிஸ்துவே
உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதாவுக்கு முன்பு எங்களை ஆசாரியர்களாக்கின இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வெண் பஞ்சை போன்ற சிரசும் மயிரும் உடைய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடைய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களை உடைய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போன்ற முகத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோளோருமாய் இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். மரண பரியந்தம் உண்மையாய் இருப்பவனுக்கு ஜீவக்கிரீடத்தை தருவேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இரு புறமும் கற்குள்ள பட்டயத்தை உடைய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். ஆமென். இப்பொழுது கூட இதோ ஜெயமர்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் என்ற புஸ்தகத்தில் 901 முதல் 1000 முடிய உள்ள வாசங்களை சொல்லி நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். வாழ்க்கையில் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். உள்ளீந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் உடைய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் என்ற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். இப்பொழுது கூட நாம் ஒரு சிறு ஜெபத்தை செய்து நாம் தொடர்ந்து கடந்து செல்வோம். ஏசப்பா, உம்முடைய ரத்தம் என் சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளிலும், தசைகளிலும், நரம்புகளிலும், எலும்புகளிலும், அணுக்களிலும் இப்போது பாய்ந்து செல்லட்டும் ஐயா. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளிலும் பாய்ந்து சென்று நம்மை அபிஷேகிக்கும் போது நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் ஜெயத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுது நாம் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அறிக்கை செய்வோம். என் சரீரத்தில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் சிரசில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மூளையில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கண்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் காதுகளில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நாசியில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பற்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நாவில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் குரல் வளையில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கழுத்து பகுதியில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் தோள்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மாம்சத்தில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் எலும்புகளில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நரம்பு மண்டலங்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் இருதயத்தில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் நுரையீரல்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கணையத்தில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மார்பில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கிட்னியில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் குடல் பகுதியில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கர்ப்பப்பையில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கரங்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கால்களில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் முதுகு எலும்புகளில் உம்முடைய ரத்தத்தை ஊற்றுகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பலவீனங்களை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வியாதிகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கலக்கத்தை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வேதனைகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பிரச்சனைகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பயத்தை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ரத்தம் ஜெயம்.
என் மன கசப்புகளை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் மன பாரங்களை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் தரித்திரங்களை நீக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு சமாதானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு ஆறுதலை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பெற்றோரை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பிள்ளைகளுக்கு வேத ஞானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பிள்ளைகளுக்கு கல்வி ஞானத்தை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் பிள்ளைகளுக்கு சுகபலனை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் போக்கிலும் வரத்திலும் துணையாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை முறியடிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்களை ரட்சிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வருமானத்தை வேலி அடைத்து பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை செட்டைகள் மறைவில் மூடி மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை உம்முடைய காரணித்தால் மூடிக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை தம்முடைய கரங்களில் தாங்கி செல்லும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை சுற்றிலும் மகிமையாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கும் உமக்கும் நடுவில் இருக்கிற எரிகோவை வீழ்த்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பரிசுத்த ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்புகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு தரிசனங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு வல்லமைகளை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு வரங்களை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு ஜெப ஆவியை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எனக்கு ஜெப வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை ஆலயத்துக்கு செல்ல விடாமல் தடை செய்யும் சத்துருவை நிர்மலமாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை ஜெபிக்க விடாமல் தடை செய்யும் சத்துருவை நிர்மலமாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை உபவாசிக்க விடாதபடி தடை செய்யும் சத்துருவை நிர்மலமாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை வேதாகம் வாசிக்க விடாதபடி சோர்வை கொண்டு வரும் சத்துருவை அதம் பண்ணும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். கனி கொடுக்கும்படி என்னை சுத்திகரிக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் பின்மாறி போகாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் சிந்தனைகளை கட்டுப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உலக சிற்றின்பத்துக்குள் நான் போகாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் முழு இருதயத்தோடு உன் மீது அன்பு கூறச் செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் வேதாகமத்தை தினந்தோறும் வாசிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் குடும்பத்தை கட்டுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்கள் ஆகாரத்தை ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களுக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை சுகமாய் இருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை எல்லாவற்றிலேயும் தசம பாகங்களை கொடுக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். எங்களை உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள வைக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் இருதயத்தில் சத்தியத்தை நிலைத்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேவ அன்பில் எங்களை நிலைத்திருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். நான் பிறரிடத்தில் அன்பு கூறச் செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் வீட்டார் மத்தியில் நான் அன்பா இருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என் சபையார் மத்தியில் நான் அன்பா இருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஊழியர் மத்தியில் என்னை அன்பா இருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை ஞானமுள்ளவனாய் இருக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம்.
பிசாசின் மேல் என்னை நடக்க செய்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சர்ப்பத்தை மிதிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். தேள்களை மிதிக்க வைக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசை அதம் பண்ணுகிற வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசை கட்டி செபிக்கிற வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பில்லி சூனியம் மை மாந்திரியங்களை அத்தமாக்குகிற வல்லமையை கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உங்களை தரிசிக்க விடாதபடி தடை செய்கிற சத்துருவின் நிர்மலமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய சத்தத்தை கேட்க விடாதபடி தடை செய்கிற சத்துருவின் நிர்மலமாக்குகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை மகிழ்ந்திருக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிசாசின் வஞ்சக வலையில் நான் விழுந்து விடாதபடி என்னை பாதுகாக்கும் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். சுவிசேஷம் அறிவிக்க தேவையான வல்லமையும் ஞானத்தையும் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க கிருபை செய்த இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ரத்தத்துக்குள் என்னை மூடி மறைத்துக் கொள்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினாலே என்னை தொட்டு ஆசீர்வதிக்கிற இயேசு கிறிஸ்துவே உம்முடைய ரத்தம் ஜெயம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுக்கு சதா காலங்களும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சகல பிசாசின் கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெற எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய விலாசம்: சகோதரி ரூத் டேனியல், விடுதலையின் ஸ்தலம் 218 A/6, விடுதலையின் நகர், பெத்தேல் ரயில்வே கேட் அருகில், மந்தித்தோப்பு போஸ்ட், கோவில்பட்டி 628502. எங்களது அலைபேசி எண்கள் 9866209222. மற்றொரு எண் 9863527221. எங்களது இமெயில் முகவரி josephvst@yahoo.com. எங்களது இணையதளம் www.placeofdeliverance.org. யூடியூபிலும் பிளேஸ் ஆஃப் டெலிவரன்ஸ் என்று டைப் செய்து எங்களது நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கலாம். இந்த விடுதலையின் நேரம் நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை பார்த்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சேர்ந்து அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஜெயம் வருகிறது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே என்ற புஸ்தகம் தமிழ், ஆங்கிலம், மலையாளம், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம் ஆகிய 6 மொழிகளிலும் MP3 CD வடிவில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். புஸ்தகம் மற்றும் CD தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 9865252721. கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.